கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவாய் என்னை காத்து கொள்ளும் அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவாய் என்னை காத்து கொள்ளும் அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. இன்றைய வாக்குத்தத்த வசனம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கிருபையா இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 119வது சங்கீதம் 73வது வசனம். உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று. உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான வார்த்தை. உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று. நாம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அருமையான ஒரு வார்த்தை. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், உருவாக்கப்பட்டவர்கள், இந்த பூமியிலே ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் நாம். உம்முடைய கரம் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று. நம்மை சிருஷ்டித்து அடுத்தவர் என்ன செய்கிறாராம்? தமக்கு உகந்தவர்களாய் நம்மை உருவாக்குகிறார். யாக்கோபை சிருஷ்டித்தார். யாக்கோபை தமக்கு பிரியமான இஸ்ரவேலாய் கர்த்தர் உருவாக்கினார். அப்படி உருவாக்கப்பட்டவன் ஆசீர்வாதமாய் மாறினதை வேதத்திலே நம்மால் பார்க்க முடியும். யாக்கோபாய் லாபான் இடத்தில் போகிறான். 20 வருடம் அங்கே வேலை செய்கிறான். அவனுக்கானவைகளை லாபானிடத்தில் கேட்டு வாங்கி கொண்டு அங்கிருந்து புறப்படுகிறான். யாக்கோபாய் போனவன் வாங்க போனான். வாங்கி கொண்டு திரும்புகிறான். திரும்பும் வழியில தான் யாபோக்காற்றின் கரையிலே வைத்து தேவனோடு உள்ள ஒரு சந்திப்பு ஏற்படுகிறது. அங்கேதான் அவன் தேவனிடத்தில் தன்னை விட்டு கொடுக்கிறான். எதற்காக தெரியுமா? உருவாக்கப்பட விட்டு கொடுக்கிறான். தன்னை அப்படியே விட்டு கொடுக்கிறான். நீ யாரென்று கேட்டதற்கு உள்ளதை உள்ளது போல சொல்லுகிறான். நான் யாக்கோபு. ஈசாக்கின் இடத்துல அப்படி சொல்லவில்லை. தன்னை ஏசா என்று காண்பித்தான். வேஷமாய் தன்னை காண்பித்தான். உள்ளதை உள்ளது போல எப்பொழுது நாம் நம்மை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோமோ அப்பொழுதுதான் உருவாக்கப்படுவோம். இப்பொழுது ஆண்டவர் கேட்கிறார், நீ யார்? நான் யாக்கோபு என்றார். கர்த்தர் அங்கே அவனை உருவாக்குகிறார். யாராக உருவாக்குகிறார் தெரியுமா? இஸ்ரவேலாய் உருவாக்குகிறார். இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும், இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் என்று ஏசாயா 43:1 அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. உண்டாக்கப்பட்டவன் யாக்கோபு, உருவாக்கப்பட்டவன் இஸ்ரவேல். யாக்கோபாய் லாபானிடத்தில் போனவன் வாங்க போனான், வாங்கி கொண்டு திரும்பினான். ஆனால் இப்பொழுது இஸ்ரவேலாய் உருவாக்கப்பட்டவன் எகிப்துக்கு போகிற ஒரு சூழ்நிலை வருகிறது. எல்லாரும் எகிப்துக்கு கை நீட்டி தானியம் வாங்க போனார்கள். ஆனால் இஸ்ரவேல் எகிப்துக்கு கை நீட்டி பார்வோனை ஆசீர்வதிப்பதற்காக போனான். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம்மை அவருடைய கரங்கள் தான் உண்டாக்கி இருக்கிறது. எத்தனை பேரை அவருடைய கரங்கள் உருவாக்கி இருக்கிறது? யார் உருவாக்கப்படுவார்கள் தெரியுமா? யாக்கோபை போல யார் தங்களை அவரிடத்தில் விட்டு கொடுக்கிறார்களோ அவர்களே அவரால் உருவாக்கப்படுவார்கள். உருவாக்கப்பட விட்டு கொடுங்கள். உங்களை வாங்குகிறவர்களாய் அல்ல, கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். கர்த்தருடைய கரம் இதை செய்தது என்று யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, எஸ் லார்ட், உம்முடைய கரங்கள் எங்களை உண்டாக்கி எங்களை உருவாக்கிட்டு, ஆண்டவரே நீர் எங்களை உருவாக்கும் உகந்தவர்களாய் மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.